ஏன் ஒருமுறை திரும்பி பார்த்தது அவளை ஒரு நித்திய உப்பு தூணாக மாற்றியது. சோதோம் மிகவும் கொடியதாக இருந்ததால் கடவுள் அதை அழிக்க ஒரு நெருப்பு புயலை அனுப்பினார். லோத் என்ற நீதிமானை காப்பாற்ற 2 தேவதூதர்கள் தங்கள் தெய்வீக சக்தியை பயன்படுத்தி சுவர்கள் எரியும் கந்தகமாக உருகத் தொடங்கிய போது அவரது குடும்பத்தை நகர வாயில்களுக்கு வெளியே கொண்டு சென்றனர். உயர்த்தி போங்கள், பின்னால் பார்க்காதீர், இல்லையேல் அடித்துச் செல்லப்படுவீர்கள். லோத்தும் மகள்களும் மலை நோக்கி ஓடினர். ஆனால் மனைவி மெதுவாக சென்றாள். அவள் மனம் எரியும் நகரிலேயே இருந்தது. என் வாழ்வை விட முடியாது. அவள் தன் கணவனை புறக்கணித்தாள். அவள் நின்று தான் விரும்பிய ஆடம்பரத்தை பார்க்க தலையை திருப்பினாள். கனப்பொழுதில் ஒரு கூர்மையான வெடிப்பு சத்தம் காற்றில் நிறைந்தது. அவளது கதகதப்பான தோல் குளிர்ந்த வெண் படிகங்களாக மாறியது. புகை விலகிய போது அவள் மறைந்து விட்டாள். பாலைவனத்தில் 6 அடி உயர உப்பு தூண் ஒன்று நின்றது. நகர்ந்து செல்ல மறுத்த ஒரு இதயத்தின் நிரந்தர நினைவு சின்னமாக. கடவுள் எரிக்க முயலும் கடந்த காலத்தை நீங்கள் இன்னும் நாடினால் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியாது. கர்த்தர் உங்களுக்காக ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் என்று தட்டச்சு செய்யுங்கள்.